எல்லோருக்கும் வணக்கம். மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் இன்று பொது வினாத்தாள் தொடர்பான தயார்படுத்தும் ஒரு செயலமைப்பு நடத்த இருக்கிறோம். இப்போ இந்த விடயப்பரப்பு தொடர்பில் நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில வேளைகளில் மிக பெரிய விடயங்களுக்கு தயார்படுத்தி கொண்டு போகிற போது எளிமையான விடயங்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுபோல மிக எளிமையான விடயங்கள் தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டு போகிற காலத்தில் மிக கடுமையான விடயங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் கடைசியாக நடந்த பேப்பர்ஸ் ரெண்டையும் வச்சுக்கொண்டு 2019ஆம் ஆண்டு ஒரு பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், 2023ஆம் ஆண்டு ஒரு பேப்பர் இருக்குது. இந்த ரெண்டு பேப்பர்ஸையும் தான் வெளிப்படையாக அந்த கையில் கிடைக்கக்கூடிய பேப்பர்ஸ். ஏனையவை சில தகவல்கள் பரீட்சைகளுக்கு போய் வந்தவர்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் தொகுத்து வச்சிருக்கிறது தான். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இதுதான் இறுதியானது என்று சொல்லி நினைச்சு கொண்டு போகாதீங்க. இப்போ 2023ஆம் ஆண்டு நடந்த பரீட்சை வினாத்தாள பார்த்தீங்கன்னா, நிர்வாக மறுசீரமைப்பு பற்றிய கேள்விகள் எதுக்க வந்திருக்கேன்டா, வீட்டில் இருந்து பணியாற்றுவதால் ஏற்படுகிற நன்மைகள் என்றெல்லாம் கேட்டு, அப்போது அவர்கள் கருதியது நிர்வாக மறுசீரமைப்புன்றது வீட்டில் இருந்து வேலை செய்கிறது தான், அதான் ரீஃபார்ம்ஸ். இப்படியாக எல்லா காலமும் கருத்து வாய்ப்புகள் நினைச்சு கொண்டு அதை பார்த்து கொண்டு போகக்கூடாது. அந்த வினாத்தாள பார்க்குற போது நீங்கள் படிக்காமலே சும்மாவே எழுதலாம் என்பது போல இருக்கும். அப்படி வந்தால் பரவாயில்லை, அதை விட கடினமான விடயங்கள் வந்தாலும் நாங்கள் பார்க்க வேணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு தருகிற பாடக்குறிப்புகளில் சில வேளை கொஞ்சம் விரிவாக இருக்கும். நீங்கள் அவற்றினுடைய சுருக்கத்தை, அவற்றினுடைய தலைப்புகளை மட்டுமே தயார்படுத்தி கொண்டு போனால் போதுமானது. பெரிய பெரிய கட்டுரைகள் எல்லாம் எழுதுவதற்கு தயார்படுத்த தேவையில்லை. சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு பொது வினாத்தாள் தொடர்பான பாடத்திட்ட விடயப்பிறப்புல சில விடயங்களை கலந்து பேசுவோம். கலந்து பேசுகிறேன், அறிமுகம் செய்கிறேன். இந்த ஆவணங்களும் உங்களுக்கு பகிரப்படும், அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அப்போ முதல்ல இந்த இலங்கையினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது தொடர்பாக அது அவங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விடயத்துக்குள்ளே அது இருக்குது. அப்போ இலங்கையினுடைய நிர்வாக கட்டமைப்புங்கிறது ஒரு தேசிய அரசாங்கத்தையும் துணை தேசிய அரசாங்கங்களையும் கொண்டது. ஒரு தேசிய அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் நாங்கள் சொல்றது, ஏனையவற்றை அரசாங்கம் வந்து பாவிக்கக்கூடாது, மாகாண சபைகள் தானே தவிர ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் என்று சொல்லி பாவிக்கக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தை இல்லை. இலங்கையில் ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கு. அரச நிர்வாக கட்டமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர், ரெண்டு பெரிய பிரிவுகளாக இருக்குது. ஒன்று மத்திய அரசாங்கம் அல்லது தேசிய அரசாங்கம், இரண்டாவது துணை தேசிய அரசாங்கங்கள். இந்த துணை தேசிய அரசாங்கங்கள் என்பவை இரண்டு பிரிவுகளை கொண்டது. ஒன்று மாகாண சபைகள், இரண்டாவது உள்ளூர் அதிகார சபைகள். இந்த லோக்கல் கவர்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு, உண்மையில லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்று பயன்படுத்துவதுதான் சரியானது. உள்ளூர் அதிகார சபைகள். உள்ளூர் அதிகார சபைகள் அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள், இந்த உள்ளூராட்சி என்பதனாலதான் அந்த கவர்மெண்ட் என்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் மூன்று வகையாக இருக்கும்: மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள். அப்போ இதை வகைப்படுத்துகிற வேளைகளில் இலங்கையின் அரச நிர்வாக கட்டமைப்பு மூன்று படிநிலைகளாகவும் வகைப்படுத்துவோம்: மத்திய அரசாங்கம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள். அதில் ஆனா அவன இனா என்று போட்டுக்கொள்ளலாம். மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் என்பதாக. சில வேளைகளில் இலங்கையில் காணப்படுகிற துணை தேசிய அரசாங்க கட்டமைப்புகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் ஒன்று மாகாண சபைகள் என்று போட்டு ஒரு கோடு போட்டு 9 மாகாண சபைகள், அடுத்தது உள்ளூர் அதிகார சபைகள், அதுக்கு கீழே விளக்கம் எழுதணும் மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள். மத்திய அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் முக்கியமான பிரிவுகள். மத்திய அரசாங்க நிர்வாக கட்டமைப்பின் முக்கியமான கூறுகள் என்று சொல்லி கேட்பார்.
ஒன்று நிறைவேற்று அதிகாரம். நிறைவேற்று அதிகாரம் என்று சொல்லி வருகிறது ஜனாதிபதி, அமைச்சரவை. குறிப்பாக அமைச்சரவை, அதற்கு கீழே ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம். அடுத்தது நிர்வாக அதிகாரம். இது அமைச்சுக்களினால நிறைவேற்றப்படுவதாக இருக்கும். இது தவிர சுயாதீனமாக செயற்படுகிற அரசியலமைப்பின் மூலமாக நிறுவப்பட்ட, அரசியலமைப்பின் மூலம் நிறுவப்பட்டது. இதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற சட்டம் இல்லை. சிலவற்றுக்கு அரசியலமைப்பில் ஏற்பாடு இருக்கும், ஆனால் பிறகு ஒரு பாராளுமன்ற சட்டத்தினால்தான் நிறுவப்படும். ஆனால் அரசாங்க சேவை ஆணைக்குழு அரசியலமைப்பின் மூலமாக நிறுவப்பட்ட ஒரு சுயாதீன ஆணைக்குழு. நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழு சம்பந்தமாக ஏற்கனவே அதனுடைய உறுப்புரிமை, இந்த மாதிரியான விடயங்கள், அதற்கு இருக்கிற அதிகாரங்கள், அதிகாரங்களை கையளித்தல் என்பவை தொடர்பாக விவரமாக பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த விடயத்தை நான் நீங்க பேசி நேர விடயம் செய்ய இல்லை. அது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற காணொலிகள்லையும் ஒளிப்பதிவுகள்லையும் இருக்குது, அதனால பார்த்துக்கொள்வீங்க. பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அங்கு நியமனம் செய்யப்படுகின்ற முறை, அதனுடைய அதிகார பரப்பில் போன்ற விடயங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இப்போ முதலாவது மத்திய அரசாங்க நிர்வாகம். அடுத்தது பிராந்திய மட்ட நிர்வாகங்கள் என்று கேட்கப்பட்டார். பிரதேச மட்ட அல்ல பிராந்திய மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிற நிர்வாக பிரிவுகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த மூன்றையும் தான் சொல்லணும். மத்திய அரசாங்கத்தின் பணிகள், பிரதேச மட்டத்தில் கொண்டு செல்லுகின்ற கட்டமைப்புகள், மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், கிராம அலுவலர் பிரிவுகள். இப்போ மாவட்ட செயலகத்துக்கு மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபர், பிரதேச செயலகத்துக்கு பிரதேச செயலாளர், இதுபோல கிராம மட்டத்தில் கிராம அலுவலர் என்கிற இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு பொது அறிவு கேள்வி கேட்கல தானே. ஆனால் இந்த மட்டங்கள் தெரிஞ்சிருந்தால் சரி. இப்போ 331 பிரதேச செயலாளர் இருக்குது, 14,022 கிராம அலுவலர் பிரிவுகள் இருக்குது என்கிறது. அது பிறகு SLS என்ற நுழைப்படிக்கைக்கு படிச்சு கொள்ளுங்க. பிராந்திய நிர்வாகம் தொடர்பாக. அடுத்து மாகாண சபையில நிர்வாக கட்டமைப்பு. மாகாண சபையில காணப்படுற நிர்வாக கட்டமைப்பு 3 பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று கௌரவ ஆளுநர், ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருப்பார், மாகாணத்தினுடைய நிறைவேற்று தலைவராகவும் இருப்பார். அடுத்தது பிரதம செயலாளர், மாகாண நிர்வாகத்தின் உயர் அதிகாரி. மாகாண நிர்வாகத்துல ஆளுநருக்கு அடுத்த நிலையில அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது பிரதம செயலாளருக்கு. இது தவிர மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு, கௌரவ ஆளுநர் தன்னுடைய அதிகாரங்களை பிரதம செயலாளருக்கும் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கும் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கும் பகிர்ந்திருப்பார். இதுல இருக்கக்கூடிய நிர்வாக ஏற்பாடுகள் உங்களோட பாடத்திட்டத்துக்குள்ள இல்லை. அதுல மத்திய அரசாங்கத்தின் பொதுச்சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள்ல இருந்து ஒவ்வொரு மாகாண சபையினுடைய நடைமுறை விதிகள்லையும் வேறுபாடுகள் இருப்பதனால மாகாண நடைமுறை விதி தொடர்பில் நான் விளக்கம் இல்லை. அவை உங்களுக்கு பரிச்சயமானவை. ஆனால் உங்களுக்கு விட போன்ற வழங்குகிற போது மனதில் நிற்க வேண்டியது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு நடைமுறை விதிகள் அல்ல. என்னால் நடக்கிற பரீட்சையில பாடத்திட்டமாக இருக்கிறது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தான். மாகாணத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்குது. அது இந்த பாடத்திட்டத்துக்குள்ள இல்லை. மத்திய சேவையில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்குரிய பாடத்திட்டம் அப்படியே உங்களுக்கு பொருந்துது. அதையே தான் படிச்சு கொள்ளலாம். சரி, அடுத்தது அதிகார பகிர்வு பட்டியல். அதிகார பகிர்வு பட்டியல்களை 2 பட்டியல் சொல்லுங்க என்று கேட்டால், மாகாண அரசாங்கத்துக்கு என தனியாக ஒரு அதிகார பரப்பு இருக்குது. அதுபோல ஒருங்கிய நிரல் என்று சொல்றீங்க. மீதமுள்ள நிரல் என்று பயன்படுத்தப்பட்டாலும் ஒருங்கிய நிரல் என்று சொல்லுவார்கள்.
அடுத்தது இணைந்த பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள், மத்திய அரசாங்கத்துக்குரிய அதிகாரங்கள், இருவரும் இணைந்து செயற்படுகின்ற விடயப்பரப்புகள், இணைந்த பட்டியல். இப்போ மாகாண பட்டியல், ஒருங்கிய நிரல் அல்லது மீதமுள்ள பட்டியல், இணைந்த பட்டியல் என்கிறதாக 3 அதிகார பகிர்வு பட்டியல்கள் இருக்கு. கேள்வியை பார்த்து இதுதான் என்று புரிந்து கொண்டால் நீங்கள் விடையளிக்கக்கூடிய மாதிரியா இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கலாம். உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். உள்ளூராட்சி மன்றங்களின் வகைகள் உங்களுக்கு தெரியும். உள்ளூராட்சி மன்றங்களினுடைய நோக்கங்கள், சில வேளை வகைகளை வேற குறிப்பிட்டு அவற்றின் நோக்கங்களுக்கு தரங்கோ என்று 2ஆ கேட்டால் விடையளிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கலாம். மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் என்பவை உள்ளூராட்சி மன்றங்களினுடைய வகைகளாக இருக்கும். அவற்றின் பிரதான பணிகள் பொது சுகாதாரம், வீதி பராமரிப்பு, பொது வசதிகள் மற்றும் சூழல் பாதுகாப்பு முதலிய உள்ளூர் தேவைகளை நிறைவேற்றுவது. இங்கே கேட்கப்படுகிற கேள்வியின் அடிப்படையிலே அவற்றின் பிரதான செயற்பரப்பில் என்று சொல்லி கேட்கப்பட்டால், அல்லது உள்ளூராட்சி மன்றங்களினுடைய நோக்கம் என்று கேட்கப்பட்டால் இந்த விடையை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, கவனிங்க. அடுத்தது அரச சேவைகளினுடைய வகைப்பாடு. அரச சேவைகளை எவ்வாறு கிளாசிபிகேஷன், இப்போ கிளாஸ் உங்களுக்கு தெரியும் தானே, வகுப்பாக்கம் செய்வது. அரச சேவைகளை வகுப்பாக்கம் செய்தல். இந்த மொழிபெயர்ப்பில் சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால் நான் அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த மொழிபெயர்ப்பு முற்றுமுழுதாக ஒதுக்கி கொள்ள வேணாம். வாசிக்கிற போது இதை ஞாபகம் வையுங்க. என்னென்றால் இப்போது இந்த முறை மொழிபெயர்ப்பு தான் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பரீட்சை வினாத்தாள்களில் இவ்வாறான சொற்கள், உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு. தாபன விதி கோவை என்பது நிறுவன குறியீடு என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரீட்சைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு, சும்மா பயன்படுத்தப்பட்டா பரவாய். தாபன விதி கோவை என்பது நிறுவன குறியீடு என, கோடண்டா குறியீடு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்றா தாவிப்பு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடண்டா தாபன குறியீடு என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிறுவன குறியீடு என்று சொல்லி. அப்போ இங்கே அந்த மாதிரியாக நானும் நாடளாவிய சேவைகள், தீவளாவிய சேவைகள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வர அவர்கள் அனைத்திலங்கை சேவைகள் என்று பயன்படுத்தினால் உங்களுக்கு தெரிய வேணுமா, இதுதான் அதை சொல்றாங்க. பிறகு அங்கே இருக்கிற ஒரு சொல்லுக்கும் சூப்பர்வைசரோட அடம் முடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல நாங்கள் இணைந்த சேவைகள் என்று சொல்லித்தான் படிக்கிறேன். கம்பைன்ட் சர்வீசஸ், ஒருங்கிணைந்த சேவைகள் என்று சொல்லியும் அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த சொல் வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும், இதைத்தான் சொல்லுது. சாதாரணமாகவே பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு பொது சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு என்று ஒவ்வொரு பேர்களால் அழைக்கப்படுவது போல இதை நாங்கள் புரிந்து கொண்டால் சரி. சரி, அப்ப கவனிங்க. அரச சேவைகளினுடைய வகைப்பாடு அல்லது பகிரங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களை சேவைகளின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கலாம் என்று சொல்லி கேட்பார்கள். இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பொது நிர்வாகத்துக்கு பொறுப்பான அல்ல, பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சினால நிர்வகிக்கப்படுகிற சேவைகளின் வகைகள் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் நாடளாவிய சேவைகள், இணைந்த சேவைகள், ஏனைய சேவைகள் என்றுதான் வைத்திருக்கிறார்கள். பொது நிர்வாக அமைச்சுக்குள்ளே இருக்கிற சேவைகள், பொது நிர்வாக அமைச்சின் ஆளுகைக்கு உட்பட்ட சேவைகளுக்குள்ள திணைக்கள சேவைகள் இல்லை. அப்ப திணைக்கள சேவைகள் இல்லை என்பதற்காக திணைக்கள சேவை ஒரு வகை இல்லை என்று சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிதானே? நாடளாவிய சேவைக்குள்ளேயும் வராம, இணைந்த சேவைக்குள்ளேயும் வராமல், திணைக்கள சேவைகளுக்குள்ளும் வராமல் ஏனைய சேவைகள் என்று சொல்லி இருக்கு. உதாரணத்துக்கு இலங்கை தொழில்நுட்ப சேவை. இலங்கை தொழில்நுட்ப சேவை இந்த வகைக்குள்ளதான் இருக்குது. அதர்ஸுக்குள்ள போட்டு வச்சுக்காங்க.
சேவைகளை வகைப்படுத்துகிற போது நீங்கள் நாடளாவிய சேவைகள், இணைந்த சேவைகள், திணைக்கள சேவைகள், ஏனைய சேவைகள், மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறதுல ஏனைய சேவைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது தவிர மாகாண பொது சேவை, மாகாண பொது சேவையும் பகிரங்க சேவைக்குள்ளதான் இருக்குது. இலங்கையிலே அரச ஊழியர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படலாம், சேவைகளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்றால், நாடளாவிய சேவைகள், அதுக்கு விளக்கம் எல்லாம் எழுத தேவையில்லை. நாட்டின் எந்த பகுதியிலையும் கடமையாற்ற வேண்டும், அதெல்லாம் ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கு. நாடளாவிய சேவைகள். அடுத்தது இணைந்த சேவைகள். அடுத்த திணைக்கள சேவைகள். திணைக்கள சேவை அந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இருப்பார். உதாரணத்துக்கு போலீஸ் திணைக்களம், அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கலாம். அதாவது க்ளோஸ் சர்வீஸ் என்று சொல்லுவீங்க நீங்க, மூடிய சேவைகள் என்று சொல்லி, அதாவது திணைக்கள சேவை. ஒரு பிஹெச்ஏ, பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப், அவங்க எப்போதுமே அதுக்குள்ளதான் இருப்பாங்க. துணை சுகாதார பராமெடிக்கல் ஆஃபீஸரை தான் இருப்பாங்க. அதுபோல இருக்கும். அதை நாங்கள் சொல்வது மூடிய சேவைகள், அது திணைக்கள சேவைகள். ஏனைய சேவைகள் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறதாக சொல்லுகிறேன். இலங்கை தொழில்நுட்ப சேவை, டெக்னிக்கல் சர்வீஸ், அதர்ஸுக்குள்ள தான் இருக்குது. இது தவிர மாகாண பொது சேவை என்று 5 வகையாக பிரித்து கொள்ள இயலும். அரசாங்க சேவைகளை வகைப்படுத்தும் போது நாடளாவிய சேவைகள், இணைந்த சேவைகள், திணைக்கள சேவைகள், மாகாண பொது சேவை, ஏனைய சேவைகள் என்கிற 5 விதமாக பிரிக்கலாம். சரியா? அடுத்தது கொஞ்சம் புது ஏரியாவுக்கு போவோம். மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பாக. மனித உரிமைகள் ஆணைக்குழு இது ஒரு அடிப்படையான தகவல். அதனுடைய தாவிப்பு தொடர்பாக அரசியல் அமைப்பினால அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம் எனும் சட்டத்தின் மூலமாக தாவிக்கப்பட்டது. இதான் இந்த வேறுபாடு. இது அரசியலமைப்பினாலே தாவிக்கப்பட்டது அல்ல. இலங்கையின் நீதிமன்றங்களுக்குள்ளேயும் அந்த வகை இருக்கு. அரசியல் அமைப்பினால் தாவிக்கப்பட்ட நீதிமன்றங்கள், பாராளுமன்றத்தினால் தாவிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்று இருக்குது. அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தின் கீழே நிறுவப்பட்டவை பாராளுமன்றத்தினால் தாவிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்று இருக்கும். ஆனால் அரசியல் அமைப்பில் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு விசேட சட்டங்களுடன் பாராளுமன்றத்தில் இயக்கப்பட அப்படி இருக்கிறது. பாராளுமன்றத்தினால தாவிக்கப்பட்டவை அல்ல, அரசியல் அமைப்பினால் தாவிக்கப்பட்டவை. அரசியல் அமைப்பினால் தாவிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்று கேட்கப்பட்டால் உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றம். உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவை அரசியல் அமைப்பினால் தாவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நீங்க அரசியல் அமைப்பு பாராளுமன்றம் தானே உருவாக்கினு சொல்லி அப்படி கேட்கக்கூடாது. இதுக்குரிய தனியான சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தின் கீழ் தாவிக்கப்படுகிறது. அப்படி தாவிக்கப்பட்டிருந்தா பாராளுமன்றம் அவற்றின் நியாயாதிக்கங்கள், எல்லைகள் போன்றவற்றை மாற்றி அமைக்க முடியும். கூட்டலாம், குறைக்கலாம், மாற்றலாம், அப்படி இருக்கும். அப்படி அல்ல. ஏனைய நீதிமன்றங்கள், இலங்கையின் மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், ஏனைய ஆரம்ப நிலை நீதிமன்றங்கள், உதாரணத்துக்கு சிறுவர் நீதிமன்றம் போன்றவை, தொழில் நியாய சபைகள் போன்றவை பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் தாவிக்கப்பட்டவை. அதுபோலதான் இந்த கொமிஷன் சம்பந்தமாக சொல்லிகளை இப்போ நான் அந்த விடயத்தை சும்மா உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லணும். அரசியலமைப்பினால தாவிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்று வந்தால் அது உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றம். பாராளுமன்றத்தினால் தாவிக்கப்பட்ட நீதிமன்றங்கள் என்று வருமாக இருந்தால் மேல் நீதிமன்றம், ஹைகோர்ட். மேல் நீதிமன்றம் என்றது வேற, உயர் நீதிமன்றம் என்ற வேற. தமிழ்ல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. உயர் நீதிமன்றம் என்றது சுப்ரீம் கோர்ட். இது மேல் நீதிமன்றம் என்றது ஹைகோர்ட். மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், ஏனைய ஆரம்ப நீதிமன்றங்கள், பிரைமரி கோர்ட்ஸ், தொழில் நியாய சபைகள்,
இவை பாராளுமன்ற சட்டத்தினால் தாவிக்கப்பட்டவை. இங்க மனித உரிமைகள் ஆணைக்குழு தாவிக்கப்பட்ட விதம் அரசியலமைப்பினாலே அங்கீகரிக்கப்பட்டது, பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் தாவிக்கப்பட்டது. 96ஆம் ஆண்டு தாவிக்கப்பட்டது, 97 தான் செயற்பட தொடங்கியது. ஆண்டெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த விளக்கத்துக்காக இது சுயாதீனமான நியதி சட்ட முறையிலான ஆணைக்குழு. சுயாதீனமான நியதி சட்ட முறையிலான ஒரு ஆணைக்குழு அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்ற சட்டத்தினால தாவிக்கப்பட்டது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அமைப்பு தொடர்பாக கேட்கப்பட்டால் அதன் பதவிக்காலம், உறுப்பினர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுவார்கள் போன்ற விடயங்கள் கேட்கப்படுமாக இருந்தால் 5 உறுப்பினர்களை கொண்டது அரசியலமைப்பு பேரவையினுடைய பரிந்துரைக்கு அமைவாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார்கள். பதவிக்காலம் 3 வருடங்களை கொண்டது. தற்போது இருக்கிற தவிசாளர் எல்லாம் யார் என்று கேள்வி கேட்க மாட்டோம். நான் மேலதிகமாக உங்களுக்கு திணிக்கையில் எங்களுக்கு பக்கத்தில் பரீட்சை இருக்கிறபடியால் கண்ணு கட்டின தூரத்தில் மிக ஆழமான அறிவுக்கு நாங்கள் படித்து கொண்டிருக்கையில் நான் ஒரு ஆவணத்தை தயாரிக்கிற போது அந்த விடயங்களை விட்டு தயாரிக்கக்கூடாது என்று அது நீண்ட கால புழக்கத்துக்குரிய ஆவணம் என்கிறதுனால அதை சேர்த்து நீங்கள் உறுப்பினர்கள் சம்பந்தமாக கேட்கலாம். அதில் நியமிக்கப்படுகிற விதம், பதவிக்காலம், MCQ அது கேட்கலாம். MCQ கேட்கலாம் தானே. அப்போ அப்படி கேட்கப்பட்டால் நீங்கள் விடையளிக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கு. அடுத்தது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய பணிகள் என்ன? மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய பணிகள் என்ன வேலை செய்யுது என்று கேட்டால் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்துறது. இந்த 10 தொடக்கம் 14 17 வரைக்கும் 3வது அத்தியாயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறத விசாரிக்கிறது. இதுதானே அடிப்படை உரிமைக்கும் மனித உரிமைக்கும் உள்ள வேறுபாடு. நான் திரும்ப சொல்லித்தார உங்களுக்கு. மனித உரிமை என்றது பொதுவாக மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். அடிப்படை உரிமை என்றது அரசியலமைப்பினால உறுதி செய்யப்பட்ட மனித உரிமைகளாக இருக்கு. மனித உரிமை என்றது ஒரு யூனிவர்சல், உலகம் அல்லது பிரபஞ்சத்துக்கு பொதுவானது. எல்லா மனுஷருக்குமே அது இருக்கும். மனிதரா பிறந்ததுக்காகவே அது இருக்கும். ஆனால் அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமைகள், அரசியலமைப்பினால உறுதி செய்யப்பட்ட உரிமைகளை நாங்கள் அடிப்படை உரிமைகள் என்று சொல்லுகிறோம். இங்க மனித உரிமைகள் ஆணைக்குழு மனித உரிமைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு பரிந்துரைகள், ஆலோசனைகள் வழங்கும். மனித உரிமை என்றது முழுவதும் சட்ட ஏற்பாட்டை கொண்டதல்ல, உள்ளூர் சட்ட ஏற்பாட்டை கொண்டதல்ல. அது சர்வதேச நியமங்கள், சர்வதேச பிரகடனங்கள் போன்றவற்றுக்குள்ள இருக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு இது ஒரு மனித உரிமை, இந்த மனித உரிமை அரசு பாதுகாப்பது, இந்த மாதிரியான விடயங்களை பற்றி ஆலோசனைகள் வழங்கும். அடிப்படை உரிமைகள் என்றது மீறப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போய் பரிகாரம் பெற்றுக்கொள்ளும். இப்போ 2 விஷயத்தையும் இது பார்க்கும். அடிப்படை உரிமைகள் பேணப்படுவதை உறுதி செய்வது அல்லது மீறப்படுவதில் விசாரிப்பது. 2வது மனித உரிமைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு தன்னுடைய பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவது. 3 சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகளுக்கு பொருத்தமாக இலங்கை செயற்படுவதை அல்லது அதனோடு இணங்கி ஒழுகுவதை கண்காணிப்பது. சர்வதேச மனித உரிமை ஏற்பாடுகளுக்கு அமைவாக இலங்கை இணங்கி ஒழுகுவதை கண்காணிப்பது. மனித உரிமை கல்வியினை வழங்குவது. பாடசாலைகள், பொதுமக்கள், அரசாங்க அலுவலர்கள், படையினர் போன்ற பல்வேறு தரப்பினரும் மனித உரிமைகள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அல்லது மனித உரிமைகள் தொடர்பான கல்வியினை, மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு கல்வியினை வழங்குவது அதனுடைய ஒரு பணிகளில் முக்கியம். தடுப்பு முகாம்களை பார்வையிடுவது. இங்கு கைதி எவரும் தடுத்து வைக்கப்படும் இடங்களை முன்னறிவித்தல் இல்லாமல் பார்வையிடுகிற அதிகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு உண்டு.
கைதிகள் தடுத்து வைக்கப்படுகிற சிறைச்சாலை அல்லது போலீஸ் தடுப்பு நிலையங்கள் எங்கே? கைதிகள் தடுத்து வைத்திருக்கப்படுகிற இடங்கள்ல முன்னறிவிப்பு செய்யாமல் சென்று பார்வையிடுகிற அதிகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு உண்டு. இப்போ இது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால நிறைவேற்றப்படுகிற கருமங்கள் அல்லது மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பணிகள், மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய நோக்கம் எப்படி கேட்டாலும் உங்கள்கிட்ட கேட்க போறது ஆகக்கூடாதுனால தானே. குறைஞ்சது 2 கேட்பேன், ஆகக்கூடாது 4 கேட்பேன். இந்த விடயங்களை சொல்லி பாருங்க. ஒரு குறிப்பை எடுத்து வச்சுக்கொண்டு 4, 5 என்று எழுதுங்க. மனித உரிமை ஆணைக்குழுவின் பணிகள் அல்லது நோக்கங்கள் என்று போட்டு பிராக்கெட்டுக்கு 5 என்று எழுதிட்டு தனியா யோசிச்சு பாருங்க. பேப்பரை பார்க்காம 5 ஞாபகம் வருதா? வர இல்லைன்னா பேப்பரை பார்த்து ஒரு நினைவுபடுத்திட்டு உடனே திருப்பி பார்க்குறீங்களா, அடுத்த நாள் அந்த நீங்கள் எடுத்து வச்ச ஷார்ட் நோட்ஸ் இருக்கு தானே, அதை எடுத்து திருப்பி பார்க்கும். அப்போதும் ஞாபகம் வருதா? இப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்தினா தான் உங்களுடைய நிரந்தர ஞாபக அடுக்குகள்ல பெர்மனன்ட் மெமரியில போய் இதை ஒட்டிக்கொள்ளும். இல்லாவிட்டால் மறந்து விடும். தற்காலிக நினைவகங்கள்ல இருந்துட்டு அது விழுந்து போயிடும். அப்போ எக்ஸாம் போயிருக்கல கவலையா போயிடும். சரி, மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இருக்கக்கூடிய விசேட அதிகாரங்கள் தொடர்பில் கேட்பேன். மனித உரிமை ஆணைக்குழு செயற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், விசேட அதிகாரம். இது முறைப்பாடு செய்யப்படாவிட்டாலும் ஒரு மனித உரிமை மீறல் நடப்பதாக அறிந்தால் தானாகவே விசாரணை ஆரம்பிக்கிற இயல்பு அதுக்கு இருக்கு. ஒரு மனித உரிமை மீறல் அல்லது அடிப்படை உரிமை மீறல் ஒன்று நிகழ்வதாக தெரிஞ்சால் சில வேளை ஆணைக்குழு அதை தன்னுடைய சொந்த பிரேரணையாக விசாரிக்கும். அப்படி சில விடயங்களை விசாரணை செய்து ஒரு முறைப்பாடும் கிடைக்கையில் என்றாலும் தானே அதை சென்று விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதே போல ஒரு கன்சலியேஷன், ஒரு மீளிணக்கம் அல்லது மத்தியஸ்தத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்களுக்கு முடியும். பாதிக்கப்பட்ட தரப்பு பாதிப்பை ஏற்படுத்திய தரப்புக்கு இடையில ஒரு இணக்கப்பாட்டினை அல்லது மத்தியஸ்தம் ஒன்றினை ஏற்படுத்துவது அவர்களோட பணிக்குள்ள வரலாம். அதே போல நீதிமன்றத்தில் தலையிடலாம். அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடக்கிற போது நீதிமன்ற அனுமதியோடு அதில் தலையிடுகிற அதிகாரம் உண்டு. அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் தான் நடக்கும். பிரிவு 126 உயர் நீதிமன்றத்தில் தான் அதுக்குரிய பரிகாரம் கோர முடியும். அரசியலமைப்பு சட்டத்தின் 126வது உறுப்புரையில் அது இருக்குது. வர வழக்குகள் நடக்கிற போது அந்த விடயத்தில் தலையீடு செய்கிற அதிகாரம் உண்டு. முறைப்பாடு கிடைக்காவிட்டாலும் தன்னுடைய சொந்த பிரேரணையில விசாரணை செய்கிற அதிகாரம் இருக்குது. பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் பொறுப்பான தரப்புக்கும் இடையில மத்தியஸ்தத்தை ஏற்படுத்தல சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு முடியும். இது நீதிமன்றத்தினுடைய கருமம். ஆனால் இதை ஆணைக்குழு செய்ய முடியும். அதுபோல அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான விடயம் நீதிமன்றத்தில் நடக்கும் போதும் அதில் தலையீடு செய்வதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்குது. ஆணைக்குழு யாருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியது யாருக்கு? தன்னுடைய வருடாந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மனித உரிமைகள் ஆணைக்குழு தன்னுடைய வருடாந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சரி, அப்ப இந்த விடயம் பார்க்கிற போது அடுத்தது அடிப்படை உரிமைகள். இலங்கையின் அரசியல் அமைப்பினால உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் ஒரு 4 ஞாபகத்தில் வச்சிருந்தாலே போதும். சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் மற்றும் மத சுதந்திரம். சிந்தனை, மனச்சாட்சி மற்றும் மத சுதந்திரம். இந்த சிந்தனை, மனச்சாட்சி, மத சுதந்திரம் என்பது ஒரு அறுதி உரிமை என்று சொல்லப்படுறது. அறுதி உரிமை என்றால் இது ஒரு அவசர கால நிலையில யுத்தம் நடக்குதுன்றதுக்காக மக்களை சிந்திக்க கூடாது,
மதத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தடுக்க இயலாது. இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தடுக்கப்பட முடியாத அல்லது மீற முடியாதது தான் நாங்கள் சொல்லுகிறது அறுதி உரிமை என்று சொல்லி. ஆர்டிகல் 10, 11 அறுதி உரிமை கொண்டவை. அதை வகைப்படுத்துவோம். நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ முதலாவது அடிப்படை உரிமைகளில் சிந்தனை, மனச்சாட்சி, மத சுதந்திரம். அடுத்தது சித்திரவதையிலிருந்து பாதுகாப்பு பெறும் சுதந்திரம், சமத்துவத்துக்கான உரிமை, இனம், மதம், மொழி, சாதி, பாலினம் போன்றவற்றினால பாரபட்சம் காட்டப்படாமல் இருப்பதும், சட்டத்தின் முன் எல்லோரும் சமமானவர்கள் என்பதும் சமத்துவத்துக்கான உரிமை. அடுத்தது சட்டமுறையற்ற கைது, தடுப்பு காவல் மற்றும் தண்டனைகளில் இருந்து எல்லாத்துக்குமே சட்டமுறையற்ற என்பது முன்னுக்கு அடைமொழியாக இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. சட்டமுறையற்ற கைது, தடுப்பு காவல் மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, ஏனைய அடிப்படை சுதந்திரங்கள் என்கிறதாக வகைப்படுத்திக் கொள்ள. கூட்டம் கூடும் சுதந்திரம், கருத்து வெளியிடும் சுதந்திரம், தொழிற்சங்கங்களை அமைக்கும் சுதந்திரம், நாட்டுக்குள்ளே நடமாடும் சுதந்திரம் போன்றவை. ஆனால் இதுல 12, 13, 14 சொல்லப்பட்டிருக்கக்கூடியவை அவசர நிலைமைகள்ல மட்டுப்படுத்தப்படலாம். இப்போ போர் நடக்குதுன்னா ஒரு தரம் பழிக்கிற கூடாது ஒரு இடங்கு சட்டம் போடும். ஆனா ஒரு தரம் சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடல. ஒரு தரம் சாமி கும்பிடக்கூடாது என்று சட்டம் போடல. மற்றது அவசர கால நிலை, யுத்தம் நடக்கிற போது யாரையும் பிடித்து வைத்து சித்திரவதை செய்யலாம் என்று சொல்லியும் இல்லை. இப்ப இந்த முதல் 2 தான் அறுதி உரிமைகள் என்று சொல்லி சொல்றது. சரி, இப்ப 5 வகையான உரிமைகள் இதுல இருக்கிறது ஓரளவுக்கு விளக்கமாக எழுதக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லது. 2 கேட்டால் சின்ன விளக்கத்தோடு எழுதிவிடுறது நல்லது. தலைப்பை மட்டும் போட்டால் பிழை அல்ல. ஆனால் தமிழ் மொழி மூலமாக எழுதுகிற பரீட்சார்த்திகளுக்கு வினாத்தால் திருத்துபவர்களும் எங்க புள்ளியை குறைக்கலாம் என்று தான் பார்ப்பார்கள். முழுமையான புள்ளியை வழங்கிவிட்டால் சில வேளைகளில் அடுத்த தடவை தாங்கள் வினாத்தால் திருத்தும் பணிகளுக்கு அழைக்கப்பட மாட்டோமோ என்கிற மாதிரியான அச்சங்கள் உண்டு. முழுமையான புள்ளி 4 போடலாம் என்றால் கூட விளக்கமாக எழுதியிருத்தானே உங்களுக்கு 3 தான் போடுது. இப்போ நீங்கள் இயலுமான வரைக்கும் விளக்கமாக எழுதுறதுக்கு முயற்சி செய்யும்போது அதுக்காக ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தீங்கன்னா பின்னுக்கு வருகிற கேள்விகளுக்கு விடையளிக்க நேரம் போதாது. அப்போ நான் சொல்றது கூடவும் கூடாது, குறையவும் ஆகாது. கூடுதலும் ஆகாது, குறைதலும் ஆகாது. அதை அந்த பேலன்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேணும். ஒரு பேப்பர் எடுத்து டைமுக்கு விடி எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களால் அந்த நேரத்துக்குள்ள ஒரு வினாத்தாலே அணுக முடிகிறதா என்று சொல்லி அது ஒருக்கா செய்து பார்த்தா நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச விடைகள் இருக்கலாம், தெரிஞ்சதை தான் அங்கே எழுத போறீங்க, படித்த விஷயங்கள்லாம் வரப்போகுது. விட தெரியுமன்றது சரி, அந்த தெரிஞ்ச விடையை எழுதி பார்த்தால் அதை இப்போ இருந்தே எழுதி பாருங்கோ. இல்லாவிட்டால் உங்களுடைய கைகளுக்கு எழுத்து பயிற்சிக்கான காலம் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரத்தை மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்க முடியும். நேரத்தில் விடி அளிக்க முடிகிறதா என்று. இல்லாவிட்டால் நீங்கள் ரொம்ப நீளமாக ஒரு கேள்விக்கு எழுதிட்டு அடுத்த முக்கியமான கேள்விகளுக்கு நேரம் போதாமல் வேதனைப்பட வேண்டி இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நான் சொல்றது இது மிகினும் குறையினும் நோய் செய்யும். கூடினாலும் வருத்தம், குறைஞ்சாலும் வருத்தம். அதுக்கு இடையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்றது நல்லது. இப்போ முக்கியமான அடிப்படை உரிமைகள் சொல்லுங்கோ என்று கேட்கலாம். இலகுவாக கேட்க மாட்டார், 2 பயப்பட தேவையில்லை. வீட்டில இருந்து வேலை செய்யறதால ஏற்படுற 2 நன்மை சொல்லுங்க ஒன்று கேட்கிற வேலையை இதை கேட்க மாட்டேன். சரிங்க, அந்த கேட்கப்பட்ட இறுதியாக வந்த வினாத்தாள்ல கேட்கப்பட்ட விடைகளை பார்த்தீங்கன்னா கேள்விகளை பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலான. என்ன இப்போ இதுல இருக்கிற வினாக்களை பாருங்க. இது முதல்ல என்ன பேப்பர்ன்னு காட்டணும், அது பார்த்தா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். பொது வினாத்தான், சரியா? பொது வினாத்தாள்ல முதலாவது கேள்வி அலுவலக முகாமைத்துவம் சம்பந்தமாக தான் கேட்டிருக்கு. என்னது பொது வினாத்தாள் பிறகு என்ன அலுவலக முகாமைத்துவம் கேட்கலாம்னா என்ன கேட்கக்கூடாது. பிறகு அங்கே இருக்கிற பரீட்சை மண்டப மேற்பார்வையாளரை கூப்பிட்டு அவரோட 2 பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இது என்ன நீங்கள் ஒரு சிலபஸை சொல்லிட்டு ஒரு
விஷயத்துக்குள்ள போட்டிருக்கிறீங்க, இது மற்ற பேப்பருக்கு எவ்வளோ வரும். அவருக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அது பாவம், இந்த கூலிக்கு குறைக்கணும்னு வந்தது. சரி, அப்படி நடந்தது உண்டு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பரீட்சை மண்டபத்தில் இருந்த சூப்பர்வைசரை கூப்பிட்டு இது என்ன சிலபஸுக்கு இல்லாத கேள்வி எல்லாம் வந்திருக்குது, மொழிபெயர்ப்பு சரியில்லை ரெண்டு அவரோட ரெண்டு பண்ணி, அது பாவம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதுங்கோன்னு சொல்லி சொல்லி இருக்குது ஒரு மண்டபத்தில். இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பரீட்சை நடந்த போது ஒரு மண்டபத்தில் நீங்கள் பிரச்சனை இல்லை, ஆளுக்கள் கதைச்சு கேள்வி விளங்காட்டி தெளிவுபடுத்தி எழுதுங்கோ என்று சொல்லி, அது என்னமோ இபி எக்ஸாம் என்று நினைச்சிட்டு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற நம்மட டீம் தெரியும் தானே, நண்டுப்பட்டி டீம், அது என்ன செய்யுது, சோறு இது அப்படி இல்லை சொல்லி ஒரு முக்கியமான போட்டி பரீட்சை இது ஏஓவாவாளக்கூடிய எக்ஸாம். ஐயோ ஏஓவாவார எக்ஸாம் எங்கட வலயத்திலேயும் ஒரு ஏஓ இருக்கிறார் தானு சொல்லிட்டு பிறகு இல்லை இல்லை ஒரு தரம் பார்த்தெழுதாதீங்க ஒன்று. சரி, அவர் சின்ன மண்டபத்தில் 12 பேரோ 14 பேர் இருந்த இடத்துல அப்படியாகவும் ஒரு ஆள் செய்திருக்குது. இப்போ நீங்கள் அவரோட கூப்பிட்டு ரெண்டு பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, இது என்ன இது இல்லாத எல்லாம் வந்திருக்குது ரெண்டு. நான் இதில் காட்டுகிறது உங்களுக்கு பார்க்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். சரியா, முதலாவது அலுவலக முகாமைத்துவத்துக்குள்ளே வந்திருக்கு, ரெண்டாவது அலுவலக முறைமைக்குள்ளே வந்திருக்கு, மூன்றாவது இந்த செயல் ஒழுங்கு விதிகள் ஆவண நடைமுறைகளுக்குள்ளே வந்திருக்கு, மோட்டார் வாகனம் கொள்ளுநர் செய்யும் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம், அடுத்தது வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்துறது அலுவலக முகாமைத்துவத்துக்குள்ளே அல்ல அலுவலக முறைமைக்குள்ளே இருக்கு, தகவல் வழங்குவது சம்பந்தமாக 47வது அத்தியாயத்துக்குள்ள பொருத்தி பார்க்கலாம், அல்லது அலுவலக முகாமைக்குள்ளே அலுவலகத்தினுடைய பணிகளில் ஒரு பணி தகவல் வழங்குதல், அதுக்குள்ள பொருத்தி பார்க்கலாம் 5. சரியா, இப்படி ஒழுங்கமைப்பு வரைபடம் மிக தெளிவாக அலுவலக முகாமைத்துவத்தில் இருக்கு. அலுவலக முகாமைத்துவத்தின் முதலாவது தலைப்பே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அப்போ இப்படி இருக்கக்கூடியதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த நேர்முக பரீட்சை சபைக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணம் இது ப்ரொசீஜரல் ரூல்ஸுக்குள்ளே இருக்கு. எங்கே என்ன வரும்னு சொல்லி தெரியாது. நீங்கள் பார்த்துட்டு என்ன நீங்கள் எல்லாம் மனித உரிமை ஆணைக்குழுவும் பெட்டிஷன் கமிட்டியும் படிப்பிச்சிங்க, அதை பற்றி ஒரு கேள்வியையும் காணையில ரெண்டு கேட்கக்கூடாது. சில வேளையில் அலுவலக முகாமைத்துவத்துக்குள்ளே வந்தாலும் வந்துடும். சரி, எங்க பாருங்க, பெரும்பாலான கேள்வி அப்படி தான் இருக்கு. 10வது 11வது 12வது 13வது 14வது 15வது எல்லாமே இந்த ப்ரொசீஜரல் ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் அதுக்குள்ள தான் வரும். 16 17வது அலுவலக முகாமைத்துவம். 17வது கேள்வி பாருங்க, அலுவலக முகாமைத்துவம் சம்பந்தமாக, 18வது அலுவலக முறைமை சம்பந்தமாக, 19வது ப்ரொசீஜர் ரூல்ஸ், 20வது எஃப்ஆர். இதுவரைக்கும் எஃப்ஆர் வரையிலே என்று கவலைப்பட்டிருந்தா ஓகே பரவாயில்ல எஃப்ஆர். சரியா, 21 மிக துல்லியமா ஸ்டாஃபிங் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், 22 ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், 23 ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அப்பாடியோ 24வது கேள்வியா எங்களோட பொது வினாத்தாளக்குள்ள இருக்கிற பாடத்திட்டத்துக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இலங்கை அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்க நிறுவனம் உயர்நீதிமன்றம். அப்போ நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான விடயங்கள் ஏனைய வினாத்தாளுக்குள்ள இருந்து வந்திருக்குது. இதை வச்சு கொண்டு இந்த முறையும் அப்படித்தான் வரும் என்று நம்பி போயிடாது. இந்த முறை சில விட முழுக்க முழுக்க சொல்லப்பட்ட பாடத்திட்டத்துக்குள்ள கேள்வி தயாரிக்கப்பட்டு வரலாம். சரியா, உங்களுக்கு வெறுட்டுறதுக்காக சொல்ல இல்லை, தவறான ஒரு தயார்படுத்தலோட போய் அங்கே நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. இதை படித்து கொண்டு போங்க. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸ் சிஸ்டம், ஃபினான்ஷியல் ரெகுலேஷன், ப்ரொசீஜரல் ரூல்ஸ் எல்லாம் 4 பாடத்துக்கும் படிக்கிறீங்க. அதுக்குள்ளே கலந்து ஒரு சாம்பார் வினாத்தாளாக 5வது வினாத்தாள் தானே, இது நம்பரும் 5 தானே, 5வது வினாத்தாளாக இது வந்தால் மகிழ்ச்சி. இல்லை பர்டிகுலர் சிலபஸுக்குள்ளேயே அந்த ஸ்பெசிஃபிக் சிலபஸுக்குள்ளேயே வந்தாலும் மகிழ்ச்சி. அதுக்கேற்ற மாதிரி படித்து கொண்டு போங்க.
சரி, நாங்கள் அடுத்து வருகிற செஷன் பெரும்பாலான செஷனை இந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸ் சிஸ்டம், ஜெனரல் பேப்பர் இந்த ஏரியாக்குள்ள தான் கூட நிற்போம். சரி, அப்போ கவனிங்க. இதில் அத்தியாயம் எதென்று கேட்பாங்க சில நேரம். 3வது அத்தியாயம் உறுப்புரைகளையும் முதல் 5 உறுப்புரைகளையும் ஞாபகம் வச்சுக் கொள்வது நல்லது. சரி, மற்றது தகவல் பெறுவதற்கான உரிமை, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளணும். இது சம்பந்தமாக பார்த்த வீடியோ ஏற்கனவே பார்த்தும் இருக்கிறோம். நான் ஒரு விளக்கத்துக்காகத்தான் இதை போட்டு கொடுத்தேன். பாருங்க. அரசியலமைப்பு புத்தகம் இருக்குது, கிடைக்காதாக சொல்லுங்க, பகிர்ந்து விடுகிறேன். அதில் 3வது அத்தியாயத்தை மட்டும் மேலோட்டமாக வாசிங்க, ரொம்ப ஆழமாக வாசிக்க வேண்டாம். சரி, அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் அல்லது அடிப்படை உரிமைகள் மீறப்படுமாக இருந்தால் செய்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை அதை பற்றி விளங்கப்படுத்தும் என்று சொல்லி கேட்கணும். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அல்லது உடனடியாக மீறப்படும் என்கிற அச்சுறுத்தல் இருந்தால் அவர் உயர் நீதிமன்றத்தில் பரிகாரம் கோரி மனு தாக்கல் செய்யலாம். எவ்வாறான சந்தர்ப்பத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்று கேட்டால், ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அல்லது உடனடியாக மீறப்பட போகும் அச்சுறுத்தல் இருந்தால் அவர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். உரிமை மீறப்பட்டிருந்தால் 1 மாத காலத்துக்குள்ள இந்த மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்வு நடந்து 1 மாத காலம் முடிவடைவதற்கு முன்பாக அடிப்படை உரிமை மீறலுக்கான பரிகாரம் கோரும் மனு அல்லது நீதிமன்றத்திடம் இருந்து வேறு நிவாரணங்களை கோரும் மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கோரப்படத்தக்க நிவாரணங்கள், அடிப்படை உரிமை மீறப்பட்டால் கோரப்படத்தக்க நிவாரணங்களவை நட்ட ஈடு அல்லது அவ்விடயத்தின் மீதான நீதிமன்ற கட்டளைகள் அல்லது குறித்த விடயத்தை செயற்படுத்துவதற்கான இடைக்கால தடைகள், அது தொடர்பாக இறுதி தீர்வு காணப்படும் வரைக்கும் உயர் நீதிமன்றத்தினால ஒரு இடைக்கால தடை ஒன்று விதிக்கப்பட முடியும். அப்ப இங்க பார்க்க வேணும், நீங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்படுதல் என்பது அரசினால் அல்லது அரச நிர்வாக கட்டமைப்பினால், அரச கட்டமைப்புகளினால், அரச திணைக்களங்களினால், அரசாங்க அலுவலர்களினால், சுருக்கமா சொன்னா ஸ்டேட் ஆக்ஷன், அரசுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளினால் மீறப்படும் போதுதான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு தனிப்பட்ட நபர் இன்னொரு தனிப்பட்ட நபருடைய அடிப்படை உரிமையை மீறினால் அது தண்டனை சட்டக்கோவை அல்லது சாதாரண குற்றவியல் சட்டங்களின் கீழ் நீதிமன்றங்களினாலே அணுகப்பட முடியும். இங்க சொல்லப்படுகிறது அடிப்படை உரிமைகள் அரசு அல்லது அரசு அதிகாரிகளினால் மீறப்படும் போது இந்த நிவாரணத்தை கோரிக்கொள்ள முடியும். இது பொதுவாக எல்லாருக்கும். இது கோருபவர் ஒரு அரசு அதிகாரியாகவும் இருக்கலாம், சாதாரண நபராகவும் இருக்கலாம். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துபவர் அரசு சார்ந்தவராக இருக்கவர். சரியா? இந்த அடிப்படை உரிமைகளை 3 விதமாக வகைப்படுத்தலாம். அதாவது அறுதி உரிமைகள், எக்காரணத்திலும் வரையறுக்கப்பட முடியாத அல்லது மட்டுப்படுத்தப்பட முடியாத உரிமைகள். 2வது மட்டுப்படுத்தப்படக்கூடிய உரிமைகள். சில சந்தர்ப்பங்கள்ல இவை மட்டுப்படுத்தப்படலாம். தேசிய பாதுகாப்பு கருதி மட்டுப்படுத்தப்படலாம். அல்லது இப்ப சமத்துவத்துக்கான உரிமை நாங்கள் சொல்லி இருக்கிற மொழி ரீதியாக பாகுபாடு காட்டக்கூடாது என்று. ஆனால் சில இடங்களில் விசேட தேவைக்காக ஒரு மொழியை பேசுபவர் அல்லது ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அல்லது மொழியில தேர்ச்சி பெற்றவரை கோரி பெறுவது முரணாக இருக்காது என்று சொல்லியிருக்கும். உதாரணத்துக்கு ஆங்கில சிங்கள மொழிபெயர்ப்புக்காக ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளை அறிந்தவர் பதவிக்கு விண்ணப்பம் கோரப்படுகிற போது தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள் போய் இங்க மொழி ரீதியாக பாகுபாடு காட்டப்படுது என்று சொல்லி வழக்கு தொடர்கிறார். சரி, இந்த மாதிரியாக சிலது வரையறைக்கு உட்படுத்தக்கூடிய அடுத்த நீதிமன்றம் மூலமாக கோரத்தக்கவை.
ஒரு பிரஜை நீதிமன்றத்தின் மூலமாக உயர் நீதிமன்றத்தினால கோரி பெறக்கூடியது என்பதாக அடிப்படை உரிமைகளை 3 நிலைகளில் வகைப்படுத்த முடியும். அப்சல்யூட் ரைட்ஸ் சொல்றது அது எந்த வகையிலையும் வரையறைக்கு உட்படுத்த முடியாத இறுதி செய்யப்பட்ட உரிமைகள். அடுத்தது பிரஜைகளினுடைய அடிப்படை கடமைகள். இது இந்த விடயம் அடிப்படை உரிமைகளை தாண்டி இன்னொரு விடயமாக பேசப்படுவது அரசியலமைப்பு சட்டத்தில் 27, 28, 29 என்று நினைக்கிறேன். அரசியலமைப்பின் அரச கொள்கையினை வழிகாட்டும் தத்துவங்கள், டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை சுருக்கமாக டிபிஎஸ்பி என்று சொல்லுவார்கள். அரசியலமைப்பில் காட்டப்படுகிற அரச கொள்கைக்கு வழிகாட்டும் தத்துவங்கள். அதில் அரசின் பொறுப்புகளும் சொல்லப்பட்டிருக்கு, பிரஜையின் பொறுப்புகளும் சொல்லப்பட்டிருக்குது. அது இப்போ கொண்டு வந்து பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ள சேர்த்திருக்கிறாங்க. சரி, அந்த பகுதி வரைக்குள்ள நான் உங்களுக்கு அதை காட்டுகிறேன். இப்போதைக்கு இந்த பகுதியை சொல்லுவோம். அடிப்படை உரிமைகள் சொல்லப்படுறதால அடிப்படை கடமைகளையும் கொஞ்சம் சொல்லுவோம். அடிப்படை உரிமைகள் 3வது அத்தியாயத்தில் காட்டப்படுவது போல அடிப்படை கடமைகள் 6வது அத்தியாயத்தில் காட்டப்பட்டிருக்கு. இலங்கை பிரஜை ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளவை அல்லது இலங்கை பிரஜைகளினால் நிறைவேற்றப்பட வேண்டிய அடிப்படை பணிகள் மற்றும் கடமைகள், இது பிஎஸ்சி ரெகுலேஷன்ல கொண்டு வந்து அரச உத்தியோகத்தர் ஒருவரால் நிறைவேற்றப்பட வேண்டிய அடிப்படை பணிகள் கடமைகள் என்று சொல்லி ஒட்டி இருக்கணும். நீங்க இதை பார்த்து வச்சிருந்தாலே போதும், சரிதானே? இப்போ விளக்கம் சொல்லாவிட்டாலும் எளிமையாக இதை சொல்லக்கூடியதா இருக்கணும். அரசியலமைப்பை பேணுது, அதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு மற்றும் குடியரசின் சட்டங்களை மதிப்பது பாதுகாப்பது பிரஜையினுடைய பொறுப்பு, கட்டாயமான கடமை. சட்டங்களை யாரும் மீறல. அரசியலமைப்பை பேணுவது, அரசியலமைப்பையும் நாட்டின் சட்டங்களையும் மதிப்பதும் பாதுகாப்பு. அடுத்தது தேசிய நலனை மேம்படுத்துவது, தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு, மத சுதந்திரம், இன மத மொழி ரீதியான ஒருமைப்பாட்டுக்காக பாடுபடுவது. பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, விரயத்தை தடுப்பது, முறையாக உபயோகிப்பது. ஏனையோருடைய பிறர் உரிமைகளை மதிப்பது, தனது உரிமைகளை அனுபவிக்கின்ற அவருக்கு அடிப்படை உரிமைகளை பற்றி காய்ச்சி கொடுத்தான் இதை சொல்றோம். அப்போ அதே தான் முடியும். தனது உரிமைகளை அனுபவிக்கின்ற அதே நேரம் ஏனைய பிரஜைகளுடைய உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கு மதிப்பளிப்பது. தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்கிறது, கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை சூழல் பாதுகாத்தலும் மேம்படுத்தல், திறமைகளை வளர்த்துக் கொள்ளும், கடினமான உழைப்பு மற்றும் கல்வியின் மூலமாக நாட்டின் உற்பத்தி திறனுக்கு பங்களிப்பு செய்தல் என்கிற 6 பொறுப்புகள் பிரஜைகளுக்கு இருக்கு. கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அடிப்படை உரிமை மாதிரி இதுவும் மிக முக்கியமான ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டத்தில். நான் கீழே அந்த விஷயம் திரும்பவும் சொல்லி இருக்கிறேன். அரசின் பொறுப்பும் சொல்லி இருக்கிறேன், பிரஜையின் பொறுப்பும் சொல்லி இருக்கிறோம். கவனமா பாருங்கோ. முக்கியமான பகுதி கனவேருடைய கவனத்துக்கு வராதது. உண்மையில பாடத்திட்டத்தை கருத்தில் கொண்டு ஒரு சிறந்த வினாத்தால் கட்டமைக்கப்படுமாக இருந்தால் இந்த விடயங்கள் வரும். நீங்கள் திரும்பவும் பல தடவை சொல்லுகிறேன், அது சிலவள் ஒரு விதமாக அலட்டலாகவும் தெரியும். திரும்ப திரும்ப சொல்லுகிறது, பழைய வினாத்தாளை நம்பிக்கொண்டு உறுப்பு தினம்தான் கேட்பாங்கன்னு போகாதீங்கோ. பாடத்திட்டத்துக்குள்ள நின்று படிச்சுட்டு போங்கோ. வந்தால் நல்லது, வராவிட்டால் இன்னும் நல்லது. சரி, அடிப்படை உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்குமான வேறுபாடு. சரி, அது 3 விதமாக சொல்றது. மனித உரிமைகள் என்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை, அதாவது இது ஒரு யூனிவர்சல், மனித இனத்துக்கு பொதுவானவையாக இருக்கும். மனித உரிமைகளில் ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட்டு அரசியலமைப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்படுபவை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இங்க மனித உரிமைகள் ஒரு சட்ட அந்தஸ்துரியவே அல்ல, அது ஒரு மோரல். ஆனால்
அடிப்படை உரிமைகள் என்கிறது ஒரு லீகல், அது சட்ட ரீதியான சட்ட அந்தஸ்து கொண்டவை. அப்ப மனித உரிமைகளில் ஒரு நாடு தன் அரசியலமைப்பில் உள்ளீடு செய்து அதற்கு உத்தரவாதம் அளித்திருப்பவை சட்ட அடிப்படையான உத்தரவாதம் கொண்டவை என்று வச்சுக்கொள்ள மேல சட்ட அந்தஸ்து கொண்டவை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படும். இரண்டாவது, அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நாட்டின் நீதித்துறை அதனை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான பொறுப்பை ஏற்கும். மனித உரிமை மீறல்கள் என்பது சர்வதேச ரீதியான கடப்பாடுகளுக்கு ஊடாகத்தான் முறையீடு செய்ய வேண்டியிருக்கும். மூன்றாவது, மனித உரிமைகள் என்பது ஒரு டிக்னிட்டி, ஒரு ஒரு கௌரவம், மனித கௌரவத்துக்கு அடிப்படையாக கொண்டவை. ஆனால் அடிப்படை உரிமைகள் என்கிறது ஒரு சோஷியல் கண்ட்ராக்ட், ஒரு சமூக உடன்படிக்கை அல்லது அரசியல் உறுதிமொழி, எழுத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் உறுதிமொழி என்கிற அடிப்படையில் இருக்கும். அப்ப மூன்று விதமாக இதை நாங்கள் வகைப்படுத்தோம். மனித உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் வேறுபாடு, சட்ட அந்தஸ்தில் வேறுபாடு கொண்டவை. எல்லா மனித உரிமைகளும் ஒரு நாட்டின் அரசியலமைப்புக்குள்ள இல்லை. அரசியலமைப்பினால ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லது அரசியலமைப்பில் உள்ளீர்க்கப்பட்டு எழுத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது அடிப்படை உரிமை. இரண்டாவது, பெறுவதற்கான பாதுகாப்பு அல்லது அவருடைய பாதுகாப்பு. மனித உரிமைகள் மீறப்பட்டால் சர்வதேச ரீதியான நிறுவனங்கள் தான் முறையீடு செய்யலாம். ஆனால் அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அந்த நாட்டின் நீதித்துறை அதற்கான பரிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பாக இருக்கும். மூன்றாவது, இதற்கான ஆதாரம் என்பது மனித உரிமைகள் ஒரு மனித கௌரவத்தின் அடிப்படையிலானவை, ஹியூமன் டிக்னிட்டி, மனித மாண்பு என்று பாவிக்கிறார்கள். ஆனால் அடிப்படை உரிமைகள் ஒரு சமூக ஒப்பந்தம் அல்லது அரசியல் உறுதிமொழியில் அடிப்படையில் உருவானவை. இப்ப நான் அதை தெளிவுபடுத்துறதுக்காக இப்படியாக ஒரு அட்டவணையும் தந்திருக்கிறேன். மனித உரிமைகள் என்பது மனிதனாக பிறந்ததன் காரணமாகவே உரித்தாக அமையும். அரசியல் அமைப்பு சட்டத்தினால உறுதிப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகின்ற உரிமைகள் அடிப்படை உரிமைகளாக இருக்கும். இவற்றுக்கான மூலாதாரங்கள் மனித உரிமைக்கு சர்வதேச பிரகடனங்கள் மூலாதாரமாக இருக்கும். அடிப்படை உரிமைக்கு நாட்டின் உயர் சட்டம், சுப்ரீம் லோ என்று சொல்ற அரசியல் அமைப்பு இருக்கும். அடுத்தது, மனித உரிமைகள் யூனிவர்சல், உலகளாவியது என்று சொல்லி இருக்கும். யூனிவர்சல் என்பது பிரபஞ்சம், உலகளாவியது. இது தேசிய ரீதியானது, அந்த நாட்டின் எல்லைக்குள்ள இருக்கும் அடிப்படை உரிமை. இது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மீறப்பட்டால் சர்வதேச ஒழுங்கமைப்புகள் மூலமாக தீர்வு காணப்படும். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நாட்டின் நீதித்துறை ஏற்பாட்டில் தீர்வு காணப்படும். இலங்கையில் உயர் நீதிமன்றம் என்று இருக்குது. இதனுடைய கருத்து, மனித உரிமைகள் சட்ட ரீதியாக கட்டாயப்படுத்த இயலாது, ஆனால் அடிப்படை உரிமைகள் சட்ட ரீதியாக கட்டாயப்படுத்தலாம். இப்போ உதாரணமாக சொல்லப்படுகிறது வாழ்வதற்கான உரிமை. இலங்கையில் இருக்கிற அரசியல் அமைப்பை பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கான உரிமைங்கிறது அடிப்படை உரிமைகளுக்கு சேர்க்கப்பட்டில்லை. சரிதானே? உயிர் வாழ்வதற்கான உரிமை என்கிறது அடிப்படை உரிமைக்குள்ள சேர்க்கப்பட்டில்லை. ஆனால் சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், நடமாடும் சுதந்திரம், சித்திரை செய்யப்படாமல் இருக்கும் சுதந்திரம் போன்றவற்றின் மூலமாக மறைமுகமாக அது இருக்குது. ஆனால் நேரடியாக இல்லை. அது வந்து விடை உயிர் வாழ்வதற்கான சுதந்திரம் என்கிறது இலங்கை அரசியலமைப்புக்குள்ள இல்லை. அப்ப இங்க அடிப்படை உரிமைக்குள்ள அது அப்படியான விடயங்கள் இருக்குது. உதாரணம் தேவையில்லாட்டிலும் இந்த வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிரதானமா 3 வேறுபாடுகள் சொல்லித்தந்த. சரியா? அடுத்தது, இலங்கையின் அரசியல் அமைப்பில்
அரச கொள்கைக்கு வழிகாட்டும் தத்துவங்கள். இது 27, 28, 29 அத்தியாயங்கள்ல உறுப்புரைகள்ல இருக்கு. 6வது அத்தியாயத்துல 27, 28, 29 வரைக்கும் இந்த பகுதி இருக்குது. நான் இதுல பிரஜையினுடைய கடமைகள் 6 வகையான கடமைகள் சொல்லி தந்துட்டு அதை திரும்ப சொல்லல. அரசின் கடமைகள் 27வது உறுப்புரையில அரசின் குறிக்கோள்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க அரச கொள்கையை வழிகாட்டும் தத்துவங்கள் அல்லது அதில் ஒரு பகுதியாக கேட்கலாம் அரசின் குறிக்கோள்கள் அல்லது அரசினுடைய இலக்குகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இதுல இருக்கிற இந்த 6 விடயங்கள்ல ஏதேனும் 4ஆவது எழுதக்கூடிய இருக்கும். 6ஐயும் ஞாபகம் இருந்தால் தான் அந்த நேரம் 4 பேர். இலங்கை ஜனநாயக சோசலிச சமூகம் ஒன்றை உருவாக்குவது, சமூக பொருளாதார அரசியல் நீதியை பாதுகாத்து மக்கள் நலனை பாதுகாப்பது, வறுமை ஒழிப்பது, உணவு உடை வீடு போன்ற அடிப்படை தேவைகள் போதுமான வாழ்க்கை தரம் மக்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துவது, கல்வி அறிவில் அதாவது கல்வி அறிவில்லாமையை ஒழித்து சகலருக்கு சமமான கல்வி வாய்ப்பு வழங்குகிறது, சமத்துவத்தை ஏற்படுத்துகிறது, சர்வதேச அமைதி சர்வதேச சட்டங்கள் மதித்தல் நாடுகளுக்கு இடையில நல்லுறவு போன்றது, இயற்கை சூழலையும் வளங்களையும் பாதுகாக்கிறது. இந்த மாதிரியாக இதை அழகா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பகுதிகள் நல்ல பேப்பர் பார்த்தா அழகான கேள்வியா வரும். சரி, அப்போ இதுக்கும் அடிப்படை உரிமைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இதை செய்யலைன்னா அரசாங்கத்துக்கு போய் கேஸ் போடல. வறுமை ஒழிக்கையில் அரசாங்கம் என்று சொல்லி போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம். அடிப்படை உரிமை முறைப்பட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம். அதுதான் வித்தியாசம். அப்ப இது ஒரு ஒரு மோரல் சரிதானே. அரசாங்கத்தினால செய்யப்பட வேண்டிய அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுக்கும் போது கொண்டிருக்க வேண்டிய இலக்குகள், அதுபோல பிரஜைகள் செய்ய வேண்டிய 6 கடமைகள் இருக்கு. நாங்கள் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படிதான் போட்டிருக்கேன். இதனை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம் எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் அங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க. அடுத்தது இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, அடிப்படை உரிமைகளுக்கும் வழிகாட்டும் கொள்கைகளுக்கும் வேறுபாடு. சட்டத்தினால இதை கட்டாயப்படுத்த இயலாது. அதாவது அரசாங்கமோ பிரஜைகளோ இதை மீறினதை இதை அடிப்படையாக மட்டும் வச்சுக்கொண்டு செய்ய இயலாது. வேறு சட்டங்களுக்கு கீழே அது குற்றமாக இருந்தால் தண்டிக்கலாம். மறுபடி சாதாரணமாக இதில் இருப்பதன் காரணமாக அதை தண்டிக்க இயலாது. சரி, அடுத்தது சட்டத்தை உருவாக்குகிற போது இந்த விடயங்கள் வழிகாட்டியாக இருக்கும். இதுக்கான ஒரு ஒப்பீடு தந்திருக்கிறேன். அடிப்படை உரிமைகள் 3வது அத்தியாயத்தில் இருக்குது, வழிகாட்டும் தத்துவங்கள் 6வது அத்தியாயத்தில் இருக்கு. நீதிமன்ற நியாய ஆதிக்கம் அடிப்படை உரிமைகளுக்கு இருக்குது, வழிகாட்டும் தத்துவங்களுக்கு இல்லை. அதாவது நீதிமன்றம் கட்டாயப்படுத்தலாம், கட்டாயப்படுத்த முடியாது. இதற்குரிய கட்டுப்பாடு அல்லது கடப்பாடு அரசாங்கம் செய்யக்கூடாததை சொல்லுவது அல்லது அரச நிர்வாக கட்டமைப்புகள் செய்யக்கூடாததை சொல்வது அடிப்படை உரிமை, செய்ய வேண்டியதை சொல்வது வழிகாட்டும் தத்துவங்கள். இவை மீறப்பட்டால் 30 நாளுக்குள்ள வழக்கு தொடங்க வேண்டும். அடிப்படை உரிமைக்கு வழிகாட்டும் தத்துவங்கள்ங்கிறது அங்கே மீறப்படுவது காட்டப்படையில்லாது என்றால் இது தொடர்ச்சியானது. இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் நிறைவேற்ற வேணும் என்று சொல்லலாம். முன்னுரிமை அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் முன்னுரிமை வாய்ந்தவை. வழிகாட்டும் தத்துவங்களை விட அடிப்படை உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேணும். வழிகாட்டும் தத்துவங்கள் பிரயோகிக்கப்படுகிற போது இவை அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் செய்யப்பட வேண்டும். ஓம்புட்ஸ்மேன் ஐயாவை பற்றியும் கொஞ்சம் பார்த்துடுவோம். என்ன ஓம்புட்ஸ்மேன் சம்பந்தமாக இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அதை பார்த்துட்டு நிறைவு செய்தேன். நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர் அல்லது ஓம்புட்ஸ்மேன் என்று சொல்லி சொல்றது. இந்த ஓம்புட்ஸ்மேன் தாவிக்கப்பட்டது தொடர்பாக எல்லாம் வேணும் உங்களுக்கு. நோக்கம்
அரசாங்க அதிகாரிகள் அல்லது நிறுவனங்களின் முறையற்ற நிர்வாகத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அநீதிகளுக்கு நிவாரணம் வழங்குவது. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு நிறுவனங்களினால் பொதுமக்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளுக்கு நிவாரணம் வழங்குது. அப்ப இங்க பார்க்கணும், இதுல அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம். அடிப்படை உரிமை அல்லாம வேறு விதமான அநீதிகளாகவும் இருக்கலாம் தானே. அப்ப ஓம்புட்ஸ்மனுக்கும் போகலாம். அடிப்படை உரிமைங்கிறத தனித்தனியா பிரித்து பார்க்குற சந்தர்ப்பம் இல்லாமல் ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கின்ற ஓம்புட்ஸ்மனுக்கும் அது போகையில். ஆனால் நீங்கள் அதை விடியாக எழுதக்கூடாது. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது பரிகாரம் என்று கேட்டால் 126ஆம் உறுப்புரையின் கீழே உயர் நீதிமன்றம் தான். நான் சும்மா விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். அப்போ இந்த ஒம்புட்ஸ்மன் அரசாங்க அதிகாரிகள் அல்லது நிறுவனங்களின் முறையற்ற நிர்வாகத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படுகிற அநீதிக்கு நிவாரணம் வழங்குகிற நோக்கத்தில் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு தனியாள், ஒரு அமைப்பில். சரிதானே. ஒம்புட்ஸ்மன் யார் நியமிக்கிறது? அரசியலமைப்பு சபையின் பரிந்துரைக்கு அமைய ஜனாதிபதி நியமிப்பார். பெரும்பாலும் ஓய்வு பெற்ற நீதிபதி, ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நியமிக்கப்படுகிறார். அவர் ஒழுக்கமாக இருக்கும் வரைக்கும் பதவியில் இருப்பார். சாதாரணமாக நீக்கிறார், நியமிக்கலாமே தவிர நீக்கலாம். உயர் நீதிமன்ற நீதியரசரை நீக்குவது போல ஒரு இலங்கையின் வரலாற்றிலே அவர் நீக்கப்பட்டது. சிராணி பண்டாரநாயக்கா நீக்கப்பட்டார். பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வந்து பிறகு திருப்பி இங்கே நிறைவேற்றி திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் அப்படிலாம் செய்யணும். அப்போ இங்கே ஒம்புட்ஸ்மன் பதவி காலம் அவர் நன்னடத்தை உள்ள வரைக்கும் பதவியில் இருப்பார். 60 வயது வந்தால் போவார், 65 வயது வந்தால் போவார். அப்படி இல்லை, எந்த பென்ஷனில் போனது பிறகுதான் இதுக்கு அவர் பாரதி அவருக்குரிய பணிகள். அப்போ ஒம்புட்ஸ்மனுடைய நோக்கம் நியமனம், அவருடைய பதவி காலம், அவருடைய அதிகாரம் மற்றும் பணி, பவர்ஸும் ஃபங்க்ஷன்ஸ். நிர்வாக முறைகேடுகளை விசாரிப்பார். அரசாங்க திணைக்களம், கூட்டு தாவரங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரிகள் சட்டத்துக்கு முரணாக அல்லது பாரபட்சமாக நடந்து கொண்டால் அது குறித்து விசாரிப்பார். அடிப்படை உரிமை மீறின நடவடிக்கைகளையும் விசாரிப்பார். நிர்வாக ரீதியான செயற்பாடுகளால் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போதும் இவர் விசாரணை நடத்தலாம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் போங்கன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது, முறைப்பாடு வராவிட்டாலும் அந்த மனித உரிமை ஆணைக்குழு மாதிரி இவர் தானாகவே விசாரணையை தொடங்கலாம். சுய பிரேரணையின் மூலமாக விசாரணை ஒன்றை நடத்துகிறார். ஒருவரிடமிருந்தும் முறைப்பாடு வராட்டிலும் ஒரு அநீதி நடக்கிறதாக அறிஞ்சால் ஆணையாளர் தானாகவே, ஆணையாளர் என்றது பாராளுமன்ற ஆணையாளர், ஒம்புட்ஸ்மன் என்று சொல்லியே பழகிட்டோம் நாங்கள். ஆணையாளர் என்றது நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர். அப்போ அநீதி நடக்கிறதாக தெரிஞ்சால் அவர் தானே விசாரணை நடத்தார். விசாரணையினுடைய முடிவில் இவருடைய வேலை தவறு இழைத்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் வழங்கும்படி சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவருக்கு பரிந்துரை வழங்குவார். இவரோட தீர்ப்பு வழங்குறவர் அல்ல. குறிப்பிட்ட நிறுவன தலைவருக்கு இவரோட பரிந்துரையை வழங்குவார். விசாரணையை நடத்தி தவறிழைத்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் வழங்கும்படி சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவருக்கு பரிந்துரை செய்வார். அப்போ ஒம்புட்ஸ்மன்கிட்ட என்னென்ன விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாது, என்னென்னத்துக்கு போய் முறைப்பாடு போடலாதுன்னு சொல்லி கேட்பேன். ஒம்புட்ஸ்மனிடம் முறையீடு செய்ய முடியாதவை எவற்றுக்காக முறையீடு செய்ய முடியாது? நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற வழக்குகளுக்கு விசாரணை செய்யலாது. அவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்குது, அதுக்கும் போகிறாது. அடுத்தது பாதுகாப்பு படை, முப்படைகளுடைய நடவடிக்கைக்கு போகிறாது. முப்படைகள் தொடர்பான ஒழுக்காற்று நடவடிக்கை ஒம்புட்ஸ்மன்கிட்ட போகாது. போலீஸ் போகுமா? போலீஸ் அவர்கிட்ட வரும். முப்படைகள் மட்டும்தான் வராது. அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட கொள்கை ரீதியான முடிவுகளை இவர்கிட்ட போய் முறைப்பாடு செய்யலாது. ஊர் சண்டைக்கும் போகிறாது. முன்வீட்டுக்காரனோட சண்டை நடந்ததுக்கு ஒம்புட்ஸ்மன்கிட்ட போய் முறைப்பாடு செய்யலாது. இப்போ ஒம்புட்ஸ்மனிடம் முறையிட முடியாதவை நீதிமன்ற வழக்கு, பாதுகாப்பு படைகளுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை, அமைச்சரவை தீர்மானங்கள், தனிப்பட்ட முரண்பாடுகள்.
என்பவை தொடர்பாக முறையீடு செய்ய இயலாது. நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது, இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கொண்டு நாளைக்கு உங்களுடைய யாரோ ஒரு நண்பரோட கலந்துரையாடுங்க. அவர் என்னுடைய வகுப்புக்கு வாரவராக இருக்கணும் எல்லாம் இல்லை, சரிதானே? அது எனக்கு அதில் ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நான் படிப்பிக்கிற வீடியோ எல்லாம் நீங்கள் யாருக்கும் கொடுக்கலாம். நம்மகிட்ட வந்தால் காசு தான் கொண்டு வைப்பேன், அவ்வளோதான். அவர்களோட நீங்கள் கலந்துரையாடலாம். இந்த விடயங்களை கையில் வச்சுக்கொண்டு சொல்லு பார்ப்போம். ஓம்புட்ஸ்மேன் என்னென்னதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடாது, ஓம்புட்ஸ்மேனுடைய அதிகாரங்கள் சொல்லுங்க. ஓம்புட்ஸ்மேன் அந்த பதவி தாவிக்கப்பட்டது நோக்கம் என்ன, யார் நியமிக்கிறது, எவ்வளவு காலம் பதவியில் இருப்பார், ரெண்டு சரமாரியான கேள்வி கணக்குகளை நீங்கள் தொடுக்கும். அதுக்குரிய விடையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கேள்வி மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நாகேஷ் சொன்ன மாதிரி எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும் கேட்கக்கூடாது. விடைகளும் உங்களுக்கு அவர் தடமாறினா நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் அவர்கிட்டையும் சொல்லணும். நீங்கள் ஒரு ஏரியாவில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்கும், வந்து என்னோட கேளுங்க பார்ப்போம் என்று சொல்லி இந்த விதமாக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க. அலுவலக நேரத்தில் என்னாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பகிரங்கப்படுத்தாமல் படிங்க. பகிரங்கப்படுத்தினீங்கன்னா மேலதிகாரிகளுக்கு கோபம் வந்துடும், சரிதானே? இப்போ அப்படி கோபம் பெறாமல் படிக்கிறது நல்லது. அல்லது அலுவலகத்துக்கு புறம்பான நேரங்களை பயன்படுத்தி பரீட்சை கிட்ட வர வர திரும்ப திரும்ப படியுங்கோ. பதட்டத்தில எல்லாம் மறந்துவோம். அதுக்கேற்ற மாதிரியா படிச்சு கொள்ளுங்க. சரி, அடுத்த பகுதி போ. எப்படி முறைப்பாடு செய்கிறோம்? ஓம்புட்ஸ்மேன் நேரடியாகவே முறைப்பாடு செய்யலாம். முந்தி இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தான் முறைப்பாடு செய்யணும். முந்தி பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டிக்கு செய்கிற மாதிரியே தான் முறைப்பாடு செய்ய வேண்டும் முந்தி. இப்போ ஓம்புட்ஸ்மேனுக்கு நேரடியாகவே நீங்கள் முறைப்பாடு செய்யலாம், சரியா? அப்போ ஒரு சின்ன ஒப்பீடு உண்டு. மனித உரிமை ஆணைக்குழுக்கும் ஓம்புட்ஸ்மேனுக்கும் என்ன வேறுபாடு? மனித உரிமை ஆணைக்குழு அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் தொடர்பாக கவனம் செலுத்தும். ஓம்புட்ஸ்மேன் நிர்வாக முறைகேடுகள், இன்ஜஸ்டிஸ் என்று சொல்றது, ஒரு நீதியற்ற செயற்பாடுகள் தொடர்பாக கவனம் எடுப்பார். அதுக்குள்ளே அடிப்படை உரிமை மீறலும் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கும். இங்கே அடிப்படை உரிமை, மனித உரிமைகள், அடுத்தது அரசாங்க நிர்வாக முறைகேடுகள். மனித உரிமை ஆணைக்குழு விசாரிக்கிறது அரசு மற்றும் போலீஸ் மீது செய்யும். இங்க ஓம்புட்ஸ்மேன் முழு நிர்வாக சிவில் கட்டமைப்பு, எல்லா சிவில் கட்டமைப்புக்கும் விசாரணை செய்யக்கூடியதாக இருப்பார். ஆனால் இங்கே முப்படையினர் தொடர்பாக ஓம்புட்ஸ்மன்கிட்ட வராது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவிட்ட முப்படையினர் செய்தாலும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும். அந்த இடத்துல மனித உரிமை ஆணைக்குழுவினுடையது பரந்த பரப்பில்லையாக இருக்கும். இவர் அரசின் சிவில் நிர்வாக கட்டமைப்பின் மீது மட்டும்தான் செய்வார். அங்க அரசின் சிவில் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் முழு கட்டமைப்புக்குள்ளையும் அரசினுடைய முழுமையான கட்டமைப்பு தொடர்பாக இதுக்குள்ள வரும். அறிக்கை கொடுக்கிறது இவர் பாராளுமன்றத்தின் ஒரு பிரிவு, அவரே ஒரு பாராளுமன்றம் தான் ஓம்புட்ஸ்மேன். ஆனால் மனித உரிமை ஆணைக்குழு ஒரு வருஷமும் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கும். சரி, நிறைவு பகுதி பெட்டிஷன் கமிட்டி என்ன இருக்கு, பார்லிமெண்ட் பெட்டிஷன் கமிட்டி. இந்த 3 பேரும் கஸ்டம் பிரேக்குள்ள போய் சொல்லி எழக்கூடிய ஆக்கள் 4 பேர். என்ன, ஒரு கஸ்டம் பிரேக்குள்ள சொல்லி எழக்கூடிய ஆக்கள் உயர் நீதிமன்றம் இருக்குது, மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்குது, ஓம்புட்ஸ்மேன் இருக்கிறாரு, பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டி இருக்குது, பொது மனுக்குழு அல்லது பொது முறைப்பாட்டு குழு என்று சொல்லி இருக்கு. இப்போ இந்த 4 பேரையும் ஞாபகம் வச்சிருங்க தேவைக்கேற்றபடி. அதில் 4 பேரையும் தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க. உயர் நீதிமன்றம், மனித உரிமைகள் ஆணைக்குழு, ஓம்புட்ஸ்மேன், பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டி என்னென்ன விடயங்களை கையாளுவினம், எப்படி நியமிக்கிறது, என்ன விதமாக கம்ப்ளைண்ட் பண்ண வேணும், இந்த மாதிரியாக வேறுபாடுகளை கொஞ்சம் அடையாளப்படுத்தி தெளிவுபட சொல்லக்கூடிய மாதிரியாக தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 4லே ஏதோ ஒன்றாவது வரும், சரிதான்? இது ஒரு முக்கியமான பகுதிங்கிறதால ஏதோ எதுவுமே கேட்காம கைய விட மாட்டாங்க. அதுல சும்மா ஒரு கேள்வி கேட்டு இந்த உயர் நீதிமன்றத்தில் முறையிடுறது பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்டு பேப்பர்ல 2023ஆம் ஆண்டு செல்லமா தயாரித்த பேப்பர்லேயே
நிறைய கேள்விகள் போட்டு கடைசியா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இதுக்குள்ளேயாவது ஒன்று கேட்கணும்னு சொல்லி போட்டு ஒரு செல்லமான கேள்வி கேட்டிருந்தது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் முறையீடு செய்ய வேண்டியது சரியான விடைய முதலாவதாகவும் கொடுத்திருந்தது. எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, சரியான விட முதலாவதா வராதுன்னு சொல்லி நாங்கள் கீற மாட்டோம். எங்களுக்கு சரியான விட எப்போ ரெண்டாவது அல்லது மூன்றாவதா தான் வரணும். முதலாவது விட வந்தால் நம்ப மாட்டோம். நாலாவது விட அவ்வளவு பொறுமை எங்களுக்கு இல்லை. சரியா? அப்படியான விளையாட்டுகளும் எங்கள்கிட்ட இருக்காது. முதலாவதாக தான் அந்த விட கொடுத்திருந்தது. அது செல்லமா தயாரித்த பேப்பருக்குள்ளேயே இந்த பகுதி வந்திருக்குது. அப்போ சீரியஸாக ஒரு பேப்பர் தயாரிச்சா நிச்சயமா வரும். நாளையும் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நாளை மட்டும் பாருங்க, இல்லை நான் சொல்றேன், இது ஒரு செக்ஷன். இதுக்குள்ள கொஞ்சம் கவனமா பாருங்க. திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கவனமா இருக்கு. சரி, இப்ப இங்க இந்த பொது மனக்குழுவினுடைய நோக்கம், பொது மனக்குழு ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? சரியா? இந்த துல்லியமான தகவல்கள் இதோ எல்லாம் நாங்கள் எடுத்து விடுவோம். பாராளுமன்றம் நாட்டின் நிதி, நீதி, சட்டவாக்க அதிகாரத்தை மட்டுமல்ல நிர்வாகத்தையும் கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. நிதி, நீதி, நிர்வாக அதிகாரங்களை கொண்டது பாராளுமன்றம். ஒரு பிரஜை அரசாங்க நிர்வாகத்தினாலே அநீதிக்குள்ளானால் அதற்கு தீர்வு காண்பதுதான் இந்த குழுவினுடைய நோக்கம். அரசாங்க நிர்வாகத்தினாலே அநீதிக்குள்ளானவர் முறையீடு செய்யக்கூடிய வழிமுறைகள் இப்ப நிறைய படிச்சு கொண்டு வாரீங்க. இதை தொகுத்தெடுக்கக்கூடியது உங்களுக்கு முடியும். ஒம்புட்ஸ்மேனுக்கு போகலாம், ஹியூமன் ரைட்ஸுக்கு போகலாம், அடிப்படை உரிமை மீறப்பட்டால் எஃப்ஆர் போடலாம் சுப்ரீம் கோர்ட்டில், அல்லது பெட்டிஷன் கமிட்டி போகலாம். பெட்டிஷன் கமிட்டியில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கத்தவராக இருப்பார்கள். பெரும்பாலும் அரசாங்க தரப்பை சார்ந்தவராக இருப்பார். அப்படி எழுத தேவையில்லை, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதன் தலைவராக இருப்பார். ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும், கூட்டத்தொடர் என்றால் அந்த 4 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்று சொல்லி ஒரு கேப்பெல்லாம் விடுவாங்க, இன்டர்வல் எல்லாம் விடுவாங்க. நாங்கள் அந்த செஷனுக்கு விடுற மாதிரி அதை பார்த்து கொடுக்க. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த குழு கலைக்கப்பட்டு புதிய கூட்டத்தொடர் வரைக்கும் மீண்டும் நியமிக்கப்படும். இதுல இருக்கிற விடயம், ஒரு பிரஜை நேரடியாக இந்த குழுவிட்ட முறைப்பாட்டை சமர்ப்பிக்கிறார். முறைப்பாடு செய்கிற நடைமுறை என்று வரையக்குள்ள ஒரு பிரஜை நேரடியாக பெட்டிஷன் கமிட்டிகிட்ட சமர்ப்பிக்கிறார். அது தனக்கு தெரிஞ்ச அல்ல தனக்கு விருப்பமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஊடாகத்தான் இந்த மனுவை கொடுக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் அதை சபாநாயகர்கிட்ட கொடுத்தார். சபாநாயகர் பெட்டிஷன் கமிட்டியின் பரிசீலனைக்காக அனுப்பி வைப்பார். இது ஒரு பாராளுமன்ற நிலையியல் கட்டளைக்கு உட்பட்ட ஒரு கமிட்டி. சரிதானே? பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய முறைப்பாட்டை ஒரு மனுவாக எழுதி தன்னுடைய பிரதேசம் சார்ந்த அல்லது அவருக்கு விருப்பமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஊடாக அதை சமர்ப்பிக்க வேண்டும். அவர் அதை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார். சபாநாயகர் பெட்டிஷன் கமிட்டிக்கு அனுப்பி வைப்பார். சரி, பெட்டிஷன் கமிட்டிக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது அல்லது என்ன நடவடிக்கைகள் எடுக்கும்? ஒன்று, விசாரணை செய்து போட்டு அது சம்பந்தமா அந்த விடயத்தோட சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள், அமைச்சு செயலாளரை கூப்பிட்டு விளக்கம் கேட்கிற அதிகாரம் இந்த குழுவுக்கு இருக்கு. பெட்டிஷன் கமிட்டி நேர கூப்பிட்டு விளக்கம் கேட்கும். சரிதானே? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அண்மை காலத்தில் ஒரு தமிழ் எம்பி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த அவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும் சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அது இந்த இந்த கமிட்டி சார்ந்ததாக இல்லை. தான் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கல எல்லாம் இருக்கு. நீங்க அடிக்கடி சில நகைச்சுவை கட்டங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி ஒன்றும் விளக்கம் சொல்லி அரசியல் அபிப்பிராயங்கள் இல்லைன்னுட்டு. ஆனால் இந்த விடயம் தொடர்பில் சொல்லுது. இப்போ அந்த மனுவில் குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரி அல்லது அமைச்சு செயலாளரை கூப்பிட்டு பெட்டிஷன் கமிட்டி விளக்கம் கேட்கும். அடுத்தது, அநீதி ஏது முளைக்கப்பட்டிருந்தா அதுக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லி அல்லது தீர்வு கொடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யும். சில வேளைகளில் சில மனுக்களை ஒம்புட்ஸ்மேனுக்கும் கொடுக்கும். அவரும் பாராளுமன்றத்தின் ஒரு பகுதி தானே, அவர்கிட்டையும் கொடுக்கும்.
நீங்களும் இதை பார்த்தேன் என்று சொல்லுங்கன்னு சொல்லி ஒம்புட்ஸ்மேனுக்கு தொடர்பு படுத்தி விடும். இந்த குழு செயற்படுகிற விதம் அல்லது குழு நடவடிக்கைகளை என்று கேட்கப்பட்டால் இதை சொல்லு. இங்கே ஒம்புட்ஸ்மேனுக்கு இருக்கிற வேறுபாடு, ஒம்புட்ஸ்மேன் ஒரு தனிநபர், அவர் நேரடியாகவும் அவருக்கு முறைப்பாடு செய்யலாம். இதுதான் வேறுபாடு. பொது மனுக்குழு பெட்டிஷன் கமிட்டிக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு இது. அது ஒரு தனிநபர், ஒம்புட்ஸ்மேன் என்றது ஒரு தனிநபர், இது ஒரு குழு. அங்கு நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். இங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக மட்டுமே மனுக்களை சமர்ப்பிக்கலாம். சரியா? இதை பார்க்கக்குள்ள 3 விதமாக சொல்லலாம். பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளுக்கு கீழே தாவிக்கப்பட்டிருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவாக இருக்குது. நிர்வாக தவறுகளால் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்கள், பொதுமக்கள் இந்த பெட்டிஷன் கமிட்டி ஊடாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம். தன்னுடைய விசாரணையின் போது தொடர்புடைய திணைக்கள தலைவர்கள், அமைச்சு செயலாளர்கள், அரசாங்க அலுவலர்களை அழைத்து விளக்கம் கோரும் அதிகாரம் இதற்கு உண்டு. விசாரணையின் முடிவில் தன்னுடைய பரிந்துரைகளை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும். அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளவு சரிதான். சில விடயங்களை கையாள்வதற்காக ஒம்புட்ஸ்மேனுக்கும் அனுப்பி வைக்கும். ஓரளவுக்கு தீர்மானிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் நினைச்ச பகுதிகளை பேசி முடிச்சிருக்கிறேன். இந்த விடயத்தில் எதுவும் பேச இருந்தால் உங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆஃப் ரெக்கார்டிங்கில். மற்றபடி விடைபெறுகிறவர்களுக்கு மாலையில் இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.